Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி நகராட்சி ஆணையரிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. பேருந்து நிலைய விரிவாக்க பணி 2 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறும் நிலையில் அதனை விரைவாக முடிக்க வேண்டும் என அதிமுக சார்பில் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. பணியில் மேலும் தாமதம் ஏற்பட்டால் விடிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அதிமுக நிர்வாகிகள் எச்சரித்தனர். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த அரசாங்கம் ரொம்ப மெத்தன போக்காக இருக்குது. நகராட்சி அலுவலகத்திலேயே அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படலை. அதனால தான் இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். இதை சீக்கிரமாக விரைவில் அவங்க பஸ் ஸ்டாண்டை வேலை முடித்து திறந்து கொடுக்கலன்னா நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், பொதுமக்களை திரட்டி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே முறையான வழித்தடம் அமைத்து தரப்படாததை கண்டித்து திரளானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செட்டிக்காடு பொன்மரத்துப்பட்டி பகுதி மக்கள் நங்கவள்ளி பகுதியில் செல்ல பயன்படுத்திய வழித்தடத்தில் பெரிய அளவிலான குடிநீர் குழாய்களை ஸ்டாலின் அரசு பதித்துள்ளது. இந்நிலையில் இதற்கு மாற்றுப்பாதையை விடிய அரசு ஏற்படுத்தி தராததை கண்டித்து திரளான மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் இயல்பான வாழ்க்கையை கூட வாழ இயலாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தடுப்பூசி பணியில் MLHPயை உட்படுத்தும் இயக்குநர் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினர் நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பும் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இப்போதைக்கு MLHP அப்படின்ற இடைநிலை சுகாதார செவிலியர்களை தடுப்பூசி பணியில் உட்படுத்தக்கூடாது. நாங்கள் கணினி பணிக்காக வேறு ஆளுங்களை போடுங்க, எங்கள்கிட்ட கணினி பணியெல்லாம் அதிகமான பணி சுமையை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, கணினி பணின்றது எங்களுக்கு எதிரான பணி, எங்களுக்கு நாங்கள் மட்டுமே செய்யக்கூடிய பணி கிடையாது. அதுக்கு வேறு ஆளை போடாமல் எங்களோட பிரதான பணியான தடுப்பூசி பணியில் கொண்டுட்டு வந்து வேறு ஆளை போட்டு எங்களுக்கு பணிச்சுமையை குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு புதுசாக ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இது இயக்குனர் ஆணை தான். MLHP தடுப்பூசி போடணுன்ற அந்த இயக்குனர் ஆணையை திரும்ப பெறணும்.